சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இந்த ஆவணி மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு எந்தெந்த நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும், எந்தெந்த நிறங்கள் அதிர்ஷ்டகரமான நிறங்களாக இருக்கும், எந்தெந்த நம்பர்ஸ் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய நம்பர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோவோட கடைசியில் பேசியிருக்கேன். அதனால் சிம்மராசி அன்பர்கள் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காகவும் சரி அதிலிருந்து பின்வாங்கி வரவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் இறங்கின காரியத்தில் வெற்றியை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினைப்பாங்க. விட்டு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க கூட போட்டிக்கு 100 பேர் இருந்தாலும் சரி அல்லது 1000 பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேரையும் தாண்டி எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இவங்க யோசிப்பாங்க. இவ்வளவு கூட்டம் இருக்குதே, இத்தனை பேரை தாண்டி நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு இவங்க ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க. இறங்குற காரியத்தில் உயிரை கொடுத்தாவது ஜெயிச்சே தீருவாங்க. இதுதான் சிம்மராசிக்காரங்களோட குணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆவணி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உங்களோட இந்த பிடிவாத குணம் தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரப்போகுது, மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை கொண்டு வரப்போகுது. ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியோட ஆதிக்கத்தையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தையும் உங்களோட இந்த பிடிவாத குணம் தான் இந்த ஆவணி மாதத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். எதனால் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னோட சொந்த ராசியான சிம்ம ராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார். அப்படிங்கிறதால உங்களோட இந்த பிடிவாத குணமும் விடாமுயற்சியும் இந்த ஆவணி மாதத்தில் 4 மடங்காக அதிகரிக்கும். எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதுவே இந்த ஆவணி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிரே போனாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிடிவாதமான ஒரு குணம் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்குள்ள வந்தே தீரும். அந்த குணத்தாலேயே ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சாதனைகளுக்கு மேலே சாதனைகளையும் படைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப காலமாக தள்ளி போட்டுக்கிட்டே வந்த ஒரு விஷயத்தை இந்த மாதத்தில் முடிச்சு காட்ட போகிறீங்க. அது வேலை விஷயமா இருக்கட்டும், பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், உங்களோட குடும்பம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், அதுவும் இல்லைனா உங்களோட சொந்த பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்களாகவே இருக்கட்டும், இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டிருந்த விஷயத்தில் ரொம்ப ஷார்ப்பான முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஷார்ப்பான முடிவுகள் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்பவே ஸ்ட்ராங்கான முடிவுகளை எடுக்க போகிறீங்க. அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கிற சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதம் வேலை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ரொம்ப காலமாக நீங்கள் வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேறு பிரான்ச்சுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லைனா இந்த வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த ஆவணி மாதத்தில் உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் ராசியோட அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் நீங்களும் அரசரை போல வாழ போகிறீங்க. உங்களை சுற்றி நிறைய பணியாட்கள் இருக்க போகிறாங்க. கடந்த காலங்களில் மற்றவங்களுக்காக நீங்கள் உழைச்சிருப்பீங்க, மற்றவங்களுக்காக நீங்கள் ஓடி இருப்பீங்க. ஆனால் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க உங்களுக்காக உழைக்க போகிறாங்க, உங்களுக்காக ஓட போகிறாங்க. யாராவது ஒருத்தர் மூலமாக எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத லாபம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக கஷ்டமும் படாமல், உடல் உழைப்பையும் போடாமல் சூப்பரான ஒரு வருமானத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். இதுவே சொந்த தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வருமானத்தை 2 மடங்காக அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். என்னதான் உங்களோட ஜென்ம ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருந்தாலும் வருமானத்துக்கு குறைவில்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப உங்களை தேடி வருவாங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மூலமாகவே புதிய வாடிக்கையாளர்களும் உங்களை தேடி வர்றதுக்கு இந்த ஆவணி மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே சமயம் வரக்கூடிய பணத்துக்கு உண்டான செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த செலவுகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப விரய செலவுகளாக தான் இருக்க போகுது. அதாவது வீடு கட்டுறது, அப்படி இல்லைனா வீட்டை பராமரிக்கிறது, வாகனங்கள் வாங்குறது, அப்படி இல்லைனா வாகனங்களை பராமரிப்பு பண்ணுறது, உங்கள் குடும்பத்திலேயே திருமணத்தை நடத்தி வைக்கிறது, அப்படி இல்லைனா குடும்பத்தோட திருமணம் மாதிரியான சுபகாரியங்களில் கலந்துக்கிறது, கோவில் திருவிழாக்கள், அப்படி இல்லைனா ஆன்மீக சுற்றுலாக்கள் போகிறது, இந்த மாதிரியான சுப விரய செலவுகள் நிறைந்த ஒரு மாதமாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருக்கும்.
பெரிய அளவுல பண நெருக்கடியோ அல்லது கடன் சம்பந்தமான நெருக்கடிகளோ இல்லாத ஒரு சூப்பரான மாதமாவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரம் எல்லா சிம்மராசி அன்பர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான சிம்ம ராசியிலே இருப்பாரு அப்படிங்கறதால பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோபம் மூக்குக்கு மேல வரும். அந்த கோபத்தால ஒரு சில பிரச்சனைகளும் வரும். ஒரு சில சிம்மராசி அன்பர்கள் உங்களோட இந்த கோபத்தாலேயே மன அழுத்தம், பதட்டம், நெஞ்சு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த ஆவணி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் எதுவுமே இந்த ஆவணி மாசத்துல இல்ல. ஆனா உங்க ராசியோட அதிபதி உங்களோட ஜென்ம ராசியில வந்து உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களோட கோபம் 2 மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கறதால அந்த கோபத்தாலேயே ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள்ல நீங்க சிக்கிக்கிறதுக்கு இந்த ஆவணி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால எல்லா சிம்மராசி அன்பர்களும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கோபத்தை குறைச்சுக்கோங்க, கூலா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்க கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆவணி மாசத்துல பெரிய அளவுல பிரச்சனைகளோ பெரிய அளவுல சண்டை சச்சரவுகளோ கண்டிப்பா இருக்காது. அதே சமயம் உங்க வீட்டுக்கு தேவையான ஒரு சில அத்தியாவசிய பொருட்களை வாங்குறது, ஆடம்பர பொருட்களை வாங்குறது, உங்க வாழ்க்கை துணைக்காக ஒரு சில பொருட்களை வாங்கி கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா உங்க குழந்தைகளோட தேவைகளுக்காக செலவு செய்யறது அப்படின்னு குடும்பம் சம்பந்தமான செலவுகள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். செலவுகள் இல்லாத ஒரு மாசமா இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா செலவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவும் இந்த மாசத்துல சிறப்பாகவே இருக்கும். யாராவது ஒருத்தர் மூலமா உங்க கைகளில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். கோபமா இருக்கும்போது எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. கோபமா இருக்கும்போது யாருக்கிட்டையும் அளவுக்கு அதிகமாக பேசாதீங்க. முக்கியமா உங்களோட கோபத்தை உங்க வாழ்க்கை துணைக்கிட்டேயோ அல்லது உங்களோட சொந்த பந்தங்கள்கிட்டயோ காட்டவே காட்டாதீங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கோபம் தான் உங்களுக்கு எதிரியா இருக்கும். கோபத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கூலா இருந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த மாசம் உங்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்த்துக்க முடியும். அடுத்ததா இந்த மாசத்துல பணம் சம்பந்தமா நீங்க ஏதாவது முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு முடிவு எடுங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதால அவசரமாக முடிவுகளை எடுத்து அதுக்கப்புறம் ஆபத்தில் போய் மாட்டிக்காதீங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்பவே யோசித்து ரொம்பவே நிதானமாக முடிவுகளை எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட, தாய் தந்தை கிட்ட ஆலோசனைகளை கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா பணம் சம்பந்தமான இழப்புகளை நீங்க சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல உத்தியோகத்தில் இருக்கிற சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசத்துல ஆபீஸ்ல நிறைய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். உங்களை சுத்தி பெரிய அளவில் அரசியல் அப்படிங்கிறதும் நடக்கும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற சிம்மராசி அன்பர்கள் மற்றவங்களோட பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க. மற்றவங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்க நிக்காதீங்க. அவங்க பேசுற அரசியல்ல உங்களை தூக்கி சிக்க வைக்கிறதுக்கு கூட இந்த மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறதால உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையில மட்டும் கவனத்தை செலுத்துங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். கடைசியா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடம்பு டயர்டா இருக்கு, நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வேலைகளை தள்ளி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேலைன்னு சதா சர்வகாலமும் வேலையை நோக்கியே ஓடாதீங்க. அதுவே உங்க உடம்புல ரொம்ப பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தும். மற்றபடி கிரகங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இல்லை அப்படிங்கிறதால உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணுமா அப்படி இல்லைன்னா நோய் நொடியோட இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஞாயிறு மற்றும் வியாழன் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கும். அதிர்ஷ்டகரமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தா கோல்டு மற்றும் எல்லோ நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறங்களா இருக்கும். அதிர்ஷ்டகரமான நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 1 சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டகரமான நம்பர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.